ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற சில முக்கியமான தகவல்களை பற்றி எந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா 10,000 பள்ளிகளை விரைவில் இடிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்று மார்ச் 30 இன்றைய நியூஸ் பேப்பரில் தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த செய்தி குறிப்பு வந்திருக்கு. தமிழகத்தில் 7,000 தொடக்க பள்ளிகள் மற்றும் 3,030 நடுநிலைப் பள்ளி கட்டிடங்கள் சேதம் அடைந்து உள்ளதால் அவற்றை இடிக்கும் பணி நடந்து வருவதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்தது. ஸோ பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் கூறியதாவது, ஆசிரியர்களை மாணவர்கள் மிரட்டும் சம்பவம் குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. பின்தங்கிய 44 பகுதிகளில் மனரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கவுன்சிலிங் வழங்க 1,100 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். தமிழகத்தில் 7,000 தொடக்க பள்ளிகள் 3,030 நடுநிலைப் பள்ளி கட்டிடங்கள் சேதம் அடைந்து உள்ளதால் அவற்றை இடிக்கும் பணி நடந்து வருகிறது. அவற்றுக்கு மாற்றாக 5 ஆண்டுகளில் 7,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 18,000 வகுப்பறைகள் புதியதாக கட்டப்பட உள்ளன. ஸோ ஆல்ரெடி 36,000 கோடி பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதில் புதிதாக 7,000 அது எல்லாத்தையும் இடிச்சிட்டு புதிதாக 7,000 அந்த கட்டிடங்கள் கட்டுறதா சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக இந்த ஆண்டு 1,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டடப் பணிகள் துவங்கப்பட உள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட விதியின்படி தனியார் பள்ளி வாகனங்களில் குழந்தைகள் ஏறும்போதும் இறங்கும் போதும் 2 ஆசிரியர்கள் கண்காணிக்க வேண்டும். இதில் தவறுகள் நடந்து விபத்து நேரிட்டால் பள்ளி நிர்வாகம்தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். இது குறித்து ஏப்ரல் 4ஆம் தேதி நடைபெறும் முதன்மை கல்வி அலுவலர்கள் வட்டார கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இவ்வாறு பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் எல்லாமே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த 10,000 பள்ளிகள் விரைவில் இடிக்கிறதாகவும் புதிய கட்டடங்கள் செய்ய போகிறதாகவும் அறிவிப்பு வந்திருக்கு. விரைவில் நம்ம அதுக்குண்டான அறிவிப்பை நம்ம பார்க்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா அங்கங்கே காலி பணியிடங்களும் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும் அப்படின்னு நிறைய நபர்கள் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்வுகள் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் அது ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு மிக விரைவில் வெளியிட சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை கொடுத்தாங்க. ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதற்குண்டான அப்டேட்ஸ் அந்த ரிசல்ட்ஸு, டென்டேட்டிவ் கீஸு, ரெஸ்பான்ஸ் ஷீட்டு, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் லிங்க் எல்லாமே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 100% மாற்ற கருத்துக்கள் எதுவுமே இல்லை. அவங்களே சொல்லிட்டாங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ மிக விரைவில் வெளியிடவும், காலதாமதம் இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிடப்பட்டாலும் உடனுக்குடன் நம்ம சேனலில் தெரிவிக்கப்படும். இன்னும் ஓரிரு தினங்கள் தான், இன்று நாளை மாலைக்குள்ளே ரெஸ்பான்ஸ் ஷீட் கண்டிப்பாக வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடப்பட்ட நம்ம சேனலில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.